தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருகை புரிந்து என்னை சந்தித்தார்கள். சுமார் 30 நிமிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து, நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசினோம். மேலும் நாளைய தினம் வருகின்ற 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள். நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தமாக ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து ரீஜனல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தமாக தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் தமாகவினருடைய கருத்துக்களை முறையாக கேட்டு ஆலோசனை நடத்தி மக்கள் நலன், இயக்க நலன், வளமான தமிழகம், வலிமையான பாரதம் இதன் மீதும் தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு, அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். மேலும் இன்றைய சூழலிலே தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழர்கள், இந்திய மக்கள், தமிழ் கலாச்சாரம் இதை விரும்பும் மத்திய அரசு அதற்கு பிரதமரை கோடிட்டு காண்பித்து பல உதாரணங்களை கூற முடியும். மேலும் முக்கியமாக இந்திய பொருளாதாரம், இந்திய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த பணியை நாங்கள் தொடர்வோம். குறிப்பாக அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே சிறுபான்மை மக்கள் மற்றும் SC ST பிரிவைச் சேர்ந்த மக்களுடைய தேவைகளை, எதிர்பார்ப்பை, வளர்ச்சியை நன்கு உணர்ந்த கட்சியாக அவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் தொடர, புதிய திட்டங்கள் கிடைக்க, செயல்படுத்த, மேலும் அவர்களுக்கு கூட்டணியிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும். பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையில், பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 2 முறை பல்வேறு மாநிலங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை பெற்று வென்ற கட்சி பாஜக. தமிழக வாக்காளர்கள்
அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் நகரம் முதல் கிராமம் வரை மூன்றாவது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு உயரும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. படித்தவர்கள், இளைஞர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது உலக அளவிலே இந்தியாவை மூன்றாவது பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும். மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும். வளர்ச்சி தொடரும், ஏழ்மை குறையும், அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள். தற்போது தமிழக மக்கள் இதனை நன்கு உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய உயர்வான நிலையை தமாக கூட்டணி என்ற கட்சி என்ற முறையிலே மக்களை சந்தித்து கூட்டங்கள் போட்டு இதனை வலியுறுத்தும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே கோவிடுக்கு பிறகு என்ன நிலை, இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுடைய நிலை என்ன, மற்ற நாட்டினுடைய நிலை என்ன? கோவிடுடைய மிகப்பெரிய தாக்கம் வளர்ந்த நாடுகளை கூட மிகப்பெரிய அளவிலே பாதித்தது. இன்னும் பல வளர்ந்த நாடுகள் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. யூகே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல நாடுகள் பொருளாதார ரீதியாக இன்னும் சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு சிலோன், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே மத்திய ஆட்சியாளருடைய ஆளுமை திறன், முறையான செயல்பாட்டின் அடிப்படையிலே 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா மற்ற வளர்ந்த நாடுகளையும் அருகாமையிலே இருக்கின்ற நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக தங்குதடையின்றி தாமதமின்றி படிப்படியாக நாம் அனைத்து துறையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பல துறையிலே உயர்ந்திருக்கிறோம், பல துறையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமம் முதல் நகரம் வரை பணப்புழக்கமே அதற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நாடு விவசாய நாடு. விவசாயத்திற்கு முக்கியம் கொடுக்கின்ற கட்சியாக மத்திய அரசு செயல்படுகிறது. மேலும் நாட்டினுடைய மிக முக்கியம் கல்வி, சுகாதாரம், தொழில், இவைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கிறது. நாட்டினுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது எதிர்பார்ப்பிற்கு உள்ளான நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைந்திருக்கிறார் நெறியாளர் பாலவேல். இனி உங்களிடம். மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்த தமிழ் மாநில காங்கிரசினுடைய கூட்டணி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஜி.கே. வாசன். இது தொடர்பான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். தமிழ் மாநில காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ கூட்டணி முடிவு வெளியாகி இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணியில் இணைந்து மக்களவை தேர்தலை சந்திப்பதாக வாசன் அறிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க இந்த முடிவை? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஜனநாயக முறையில அவர்கள் முடிவெடுப்பது என்பது அது அவர்களுடைய அந்த விருப்பம். அதனால அந்த விருப்பத்தை பொறுத்தவரை அவர் பிஜேபியோட அவர் கூட்டணி வச்சிருக்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அதனால இதை பொறுத்தவரை அவங்க கட்சி எடுத்த முடிவு. இதுல நாங்க ஒன்றும் இதுல சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் எங்கிருந்தாலும் வாழ்க.
அதிமுகவோடு கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அதிமுகவோடோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடோ இருக்கக்கூடிய நட்புறவு வேற. ஆனா தேர்தல் அப்படின்னு வந்தா கட்சியின் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு முன்னதாகவே சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில அதிமுக மேல நம்பிக்கை ஏற்படாம போயிடுச்சா தமகவுக்கு? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இது நீங்க அந்த மாதிரி திரித்து கூற வேணாம். திரிக்கல. அதாவது எப்போதுமே ஒரு நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் மரியாதை உண்டு. எனவே அவரை பொறுத்தவரை அவருடைய கட்சியினுடைய முடிவு அது கட்சியுடைய முடிவுக்கு ஏற்ப அவங்க செயல்படுறாங்கன்னா நம்ம யாருமே வலுக்கட்டாயம் பண்ண முடியாது. நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கட்டாயத்தை நம்ம நிச்சயமா ஏற்படுத்த முடியாது. அதனால அவங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயல் மற்றவர்களும் கருத்து கேட்டு அந்த வகையில் அந்த கருத்துக்கு ஏற்ப அவங்க கூட்டணியில போயிருக்காங்களா அது அவங்களோட விருப்பமா தான் எடுத்துக்க முடியும். அதனால இதுக்கு நட்பு ரீதியா போய் எனக்கே பர்சனலா அவர் நம்ம அருமை சார் ஜி.கே. வாசன் நல்லா தெரியும். அது நட்பு ரீதி. அதனால ஒரு கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா காலங்காலமா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாறி வருகின்ற சூழ்நிலை தான். ஸோ அந்த சூழ்நிலையை தான் நம்ம மனதில் வச்சுக்கிட்ட முடியும். அதனால இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பரை பொறுத்தவரை சகோதர பொறுத்தவரை எங்கிருந்தாலும் வாழ்கிறதா நான் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக கட்சிகள் எடுக்கக்கூடிய, அதாவது கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது அதிமுக வரும் மக்களவை தேர்தலில் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்ற மாதிரியான நிலைமை எதுவும் இருக்கா? இல்ல இப்போ எங்களுடைய பொதுச்செயலாளர் பொறுத்தவரை ஏற்கனவே புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகையில ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. கிட்டத்தட்ட மார்ச் 2nd வீக்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 2வது வார கட்டத்துல. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் வருகின்ற வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா லெட்ஸ் வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி தான் பொதுச்செயலாளருடைய கருத்து இருக்கு. நல்ல ஒரு கூட்டணி நிச்சயமா எங்களுடைய தலைமையில் அமையன்ற அந்த நம்பிக்கை பொதுச்செயலாளர் வெளிப்படுத்திருக்கிற நிலையில நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ்யாம் சார். வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுடைய கூட்டணி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். பாஜகவோடு கைகோர்த்து மக்களவை தேர்தலை சந்திப்பதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க முடிவை? தொடர்ந்து நாம் திரு ஷியாம் அவர்களோடு பேசலாம். மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வ முடிவை தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். தமிழர் கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய அரசாக பாஜக அரசு இருக்கிறது. 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்கிற ஒரு கருத்தையும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு தமாக வரும் அல்லது எந்த கூட்டணிக்கு போகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்த நிலையில் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைய வேண்டும் என்பதற்கான முயற்சியையும் மிக அதிகமாக முன்னெடுத்தவர்களில் ஒருவராக ஜி.கே. வாசன் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது ஜி.கே. வாசன் பாரதிய ஜனதாவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மக்களவை தேர்தலை சந்திப்பது என்கிற முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஜி.கே. வாசனுடனான சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று தெரிகிறது. நேற்றைக்கு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரிடம் ஏற்கனவே கூட்டணியை உறுதி செய்திருக்கக்கூடிய கட்சிகளான புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக, அதாவது ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையாக அமைந்தது. தொகுதி பங்கீடு குறித்து உரிய முறையில் அறிவிப்பு வெளியாகும் என்று அக்கட்சியினுடைய தலைவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழ் மாநில காங்கிரசும் பாரதிய ஜனதாவோடு இணைந்து மக்களவை தேர்தலை சந்திப்பது என்கிற ஒரு அதிகாரப்பூர்வ முடிவை அறிவித்திருக்கிறார்கள்.